குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மக்களே, ஒரு 3 டேஸாக உடம்பு சரியில்லை, ஒரே கோல்டு, ஃபீவரு. ஸோ அதனால் வீடியோ போட முடியல. லாஸ்ட்டாக வந்து சபரிமலை வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வாரமாகவே சென்னையில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வண்டி எடுத்தோன்னு வச்சிங்களேன், பயங்கரமாக சேர் அடிக்குது. அலாய்வில் வந்து வெளியே கொஞ்சம் இருக்குங்களா, அதனால் வந்து பயங்கர சேர் அடிக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே ஒரு மட் ஃப்ளாப் வாங்கி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு யோசனை. ஸோ அதனால் வந்து நம்ம மெக்கானிக்கிட்ட கேட்டேன், அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்கிற மட் ஃப்ளாப்பை வந்து எடுத்துகிட்டு இந்த மட் ஃப்ளாப்பை ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு. ஏன்னா ரொம்ப சேர் அடிக்குதுங்க, அதாவது சைட் மிரர் வரைக்கும் சேர் அடிக்குது. ஸோ துரு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டியும் டெய்லி நான் இப்போது யூஸ் பண்ணுறதுனால ஒரு வாட்டியும் வந்து வாட்டர் வாஷ் பண்ண முடியல. அப்படியே அந்த மண் தங்கிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இங்கே பாருங்க எவ்வளோ சேர் அடிச்சிருக்குன்ட்டு. இது எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் திருப்பி வெளியில் போனால் அந்த மாதிரி சேர் அடிக்குது. ஏன்னா நம்ம வீல் வந்து லைட்டாக கொஞ்சம் அலாய் வீல் போட்டதுனால வெளியில் இருக்குது, அதனால் சேர் பயங்கரமாக அடிக்குது. இது நான் வெளியில் எங்கேயும் போகல, சும்மா லோக்கலுக்கு போனதுக்கே இந்த மாதிரி. அது இல்லாமல் இந்த பாருங்க உள்ள வரைக்கும் அடிக்குது. இது அப்படியே விட்டோன்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மட் ஃப்ளாப் போடலான்ட்டு ஐடியா பண்ணிட்டேன். மட் ஃப்ளாப்பும் ஏற்கனவே வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஏற்கனவே இருக்கிற மட் ஃப்ளாப்பை இந்த பிளாஸ்டிக் மட் ஃப்ளாப்பை வந்து கழட்டிட்டு அந்த பெரிய மட் ஃப்ளாப் போட போகிறேன். ஸோ நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் தருது, அதே நேரத்தில் துரு பிடிச்சிருமோன்ட்டு பயமாக இருக்குது. ஸோ அதை போட போகிறோம். மெக்கானிக்கை வந்து கூப்பிட்ருக்கேன், நம்ம ராஜாவை. அவர் வரன்னு இருக்கார். அதுக்குள்ளே நம்ம இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அவருக்கு ரெடியாக வைப்போம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மட் ஃப்ளாப்பை காட்டியிருப்பேன். ஸோ இதுதான் மக்களே, ஏற்கனவே வாங்கி வச்சிட்டேன். ஸோ ஒயிட் கலரு 4 குவாலிட்டி சூப்பராக இருக்குங்களேண்ணா. இது வந்து 4 பீஸ் வந்து 500 இன்னும் வந்தது அமேசானில். ஸோ இதுதான் நம்ம போட போகிறோம். இந்த அளவுக்கு இப்படி வரும். ஸோ இதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் மட் கார்டை எடுத்துடலான்னு இருக்கேன். எடுத்துகிட்டு கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருவோம். பயங்கர அப்படியே மண் ஒட்டிக்குது. பேக்கில் கூட பரவாயில்ல மக்களே, ஃப்ரண்ட்டில் தான் வந்து டோருக்குள்ளே மேலே வரைக்கும் அடிக்குது சகதி. ஸோ அதுக்கு தான் முக்கியமாக போடணும். ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, வண்டியை வாஷ் பண்ணிட்டேன். மேலே இருக்க தண்ணியை வந்து துடைக்கணும். ஃபுல்லாக இப்போ தான் வாஷ் பண்ணி முடித்தேன். இந்த
இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கினாங்க 250 சம்திங்கு. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், லைட்டாக ஒரு வாட்டி தொடச்சாலே போதும், தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிடுது. உங்களுக்கு வேணும்னா லிங்க்கில் தரேன் நான் உங்களுக்கு. ஒர்த்து 250 300 சம்திங் தான் வந்தது. இவருங்க ஒரு வைப்லேயே எல்லா தண்ணியும் எடுத்துடுது. சூப்பரான கிளாத்து. சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது. இன்னொன்று ஆர்டர் பண்ணோம். தெரிஞ்சுங்களா இந்த இடத்துல உங்களுக்கு? ஸோ வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. மெக்கானிக்காக வெயிட் பண்ணுறேன். வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். 2 hours later. சரி, இது பேர் அதில் இவ்வளோ வாஷ் பண்ணாலும் சரி இருக்குது. வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் இதை போட்டுட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்க்ரூ ஏற்றி தான் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் நிற்குமா. சரி, அடிக்கிறது தாங்க முடியல மக்களே, ஃபுல்லாக வருது. அதனால தான் இதை போட்டு மற்றதெல்லாம் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம்மா, 5 வருஷம் ஆண்டி. டியூ 1.5 தான் முடிஞ்சிக்குது. அதான் இரு, நீங்கள் தலைக்கில வைக்கிற ஒரே நிமிஷம் அது வந்துடுறேன். ஒரு ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. நான் இறக்குன உடனே உங்களுக்கு காட்டுறேன். ஜாக்கியில் இருக்குது வண்டி. அடுத்தது வந்து இப்போ பேக்கில் வந்து போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே மட் ஃப்ளாப் வந்து கைட்டிட்டு இதை போடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிற. வெற்றிகரமாக 3 மாட்டியாச்சு. மாட்டுறோம் பாருங்க. பாடி கலருக்கு செட் ஆகுதான்னு சொல்லுங்கள் மக்களே. வா. மக்களே, ஃப்ளாப் போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வண்டி லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு லுக்கோட சேர் அடிக்காமல் இருக்கணும் மக்களே, அதுதான் வந்து முக்கியம். நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் எவ்வளோ சேர் இருந்ததுன்ட்டு. ஸோ அந்த சேர் அப்படியே என்ன ஆகும்னா அதில் தங்கி துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஓஆர்விஎம் வரைக்கும் சேர் அடிக்குதுங்க ஃபாஸ்ட்டாக போகும்போது வண்டி. ஸோ இப்போ அடிக்காது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.